வாக்கியங்கள். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆப்சேரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியுடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதி செசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அசரோத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 920 ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லாபிதோத்தின் மனைவியாகிய தெபேராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலைதேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபேராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபின் சேனாதிபதியாகிய செசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவர் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அதற்கு பாரா, நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றாள். ஆமென். ஆரம்ப காலத்துல அந்த வருகையை குறிச்சதான ஒரு பாடல் நல்லா இல்லைன்னா சொல்ல இந்த வசனம் அவங்க அதிகாரம் யோவேல் 2. கர்த்தரின் வருகை நெருங்குதே, ஆயத்தமா நாம் ஆயத்தமா. கர்த்தரின் வருகை நெருங்குதே, ஆயத்தமா நாம் ஆயத்தமா. அவர் ஆலயம் மகா பெரிது, அவர் வார்த்தையோ வல்லமையுள்ளது. இன்று நாம் ஊழியத்தில் பெண்களின் பங்கு பற்றி பார்க்கலாம். தெபோரா. யார் இந்த தெபோரா? பொது வெளிகளில் கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட பெண்களில் இவளும் ஒருத்தி.
நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது, அக்காலத்தில் லெபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். கானானியர் 20 வருடம் இஸ்ரவேல் மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். அதன் விளைவாக இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் முறையிடலை கேட்டு அவர்களை காப்பாற்றும்படியாக அனுப்பினவள் தான் இந்த தெபோராள். இந்த தெபோராள் தன் கணவன் லெபிதோத்துக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் தன் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஒரு நீதிபதியாகவும் மக்களின் எண்ணங்களை தூண்டி எழுப்பும் ஒரு கவிஞராகவும் வரப்போகும் காரியத்தை முன்கூட்டியே நிதானித்து சொன்ன ஒரு தீர்க்கதரிசியாகவும் தயங்கி நின்ற பாராளுக்கு தைரியம் கொடுத்த ஒரு தைரியசாலியாகவும் இப்படி பல்முக தன்மைகளை கொண்டு விளங்குகிறார். கர்த்தர் பல்வேறு பணிகளில் இந்த தெபோராளை பயன்படுத்தினார். தெபோராள் என்பதற்கு தேனி என்று பொருள். தெபோராள் என்ற பெயருக்கு ஏற்ப சுறுசுறுப்பாகவும் உழைப்பாளியாகவும் பிறருக்கு பயனுள்ள பாத்திரமாகவும் விளங்கினாள். இந்த தெபோராள் இருந்த இடம் தெபோராளின் பேரீச்சை மரம் என்று அழைக்கப்பட்டது. பேரீச்சை என்றால் புத்துணர்ச்சி, மகிழ்ச்சி, துதி, வெற்றி போன்றவற்றுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இவளிடம் வருகிற மக்கள் இவ்வாறான அனுபவங்களை பெற்று செல்வார்கள். இன்றைக்கு நம்மிடம் வருகிற மக்கள் நம்மிடம் ஆறுதலுக்காகவோ ஆலோசனைக்காகவோ வருகிற மக்கள் மகிழ்ச்சியோடும் புத்துணர்ச்சியோடும் துதியோடும் வெற்றியோடும் கடந்து செல்கிறார்களா என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த தெபோராள் தனக்கென்று ஒரு தனி பாணியை ஏற்படுத்தி கொண்டார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் சிறப்பான நோக்கத்துக்காகவும் தனித்துவமானவர்களாகவும் இருக்கும்படி அழைத்தார். கர்த்தர் நமக்கு என்ன சேலஞ்ச் தந்திருக்காரோ அதை நாம் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் ஊழியத்தில் வெவ்வேறான சேலஞ்சை தந்திருக்காரு. அதை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். தெபோராள் தனக்கென்று ஒரு தனி எல்லை கோட்டை ஏற்படுத்தி கொண்டார். ராமா மற்றும் பெத்தேலுக்கு இடையே பேரீச்சை மரத்தின் கீழ் இலைக்குடி இருந்து தன் பணியை ஆற்றினார். ராமா என்றால் உன்னதம், பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று பொருள். மேலும் இந்த தெபோராள் தன்னை சுற்றிலும் ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை இருக்கும்படி பார்த்து கொண்டார். தன்னிடம் வருகிறவர்களை ஒரு ஆவிக்குரிய உன்னத அனுபவத்திற்கு நேராக வழி நடத்தினார். நாமும் நம்மிடம் வருகிறவர்களை ஒரு ஆவிக்குரிய உன்னத அனுபவத்திற்கு நேராக வழி நடத்த வேண்டும். மேலும் அவர்களுக்கு சபையின் முக்கியத்துவத்தை குறித்தும் கூற வேண்டும். புதிய ஏற்பாடு இன்றைய காலகட்டத்தில் புதிய ஏற்பாட்டின் சட்ட திட்டங்களுக்குட்பட்டு பெண்கள் செய்யும் பணிகள் பெண்கள் செய்யும் ஊழியங்கள் நிறைய இருக்கின்றன. நாமும் அவ்வாறு தேவனின் ஊழியத்தை நாமும் செய்து கர்த்தரின் ஊழியத்துக்கு மகிமையாகவும் பிறருக்கு ஆசீர்வாதமும் ஆகவும் அமைவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேதாகம் கல்லூரி குன்றின் மேல் இட்ட விளக்கை போல பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று வாக்களித்தீர். உமக்கு ஸ்தோத்திரமே அப்பா. ஆமென். மகள் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கர்த்தர் மென்மேலும் அவர்களை எடுத்து பயன்படுத்துவாராக. வேதாகம கல்லூரி படிப்புகளை அவர்கள் தொடர்ந்து படிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது நம்ம ஒரு குரூப் சாங் கேட்க போகிறோம். குரூப் சாங் ஜெபிட்டா அண்ட் பார்ட்டி. ஜெபிட்டா அண்ட் பார்ட்டி அவர்கள் அடுத்ததாக அசோக் பிரதரிங்க நீங்கள் டெஸ்டிமோனிக்கு கொஞ்சம் ஆயத்தமாக இருங்க. நாகர்கோவில் சென்டரில் அடுத்த டெஸ்டிமோனி
சிஸ்டர் ஷாலினி அவங்க அடுத்த ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுள்ளேன். இப்பொழுது தி குரூப் சாங். என் பேருருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேருருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தகருவிலே தரிசனம் உருவானதே. நரம்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தகருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அணையாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்துக் கொண்டீர். குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தயகத்திலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அணையாமல் காத்துக் கொண்டீர், கலையாமல் காத்துக் கொண்டீர். குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தயகத்திலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேருருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேருருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. குரூப் சாங் பாடிய அருமையான பிள்ளைகளுக்கு நன்றி. தொடர்ந்து அசோக் பத்தர் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். அவர்கள் ஸ்கூலில் வேலை பார்த்து கொண்டே கன்னியாகுமரியில் மாலை நேர வேதாகம கல்லூரியில் பயின்று வருகிறார்கள். டிடிஹெச் படிக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் மேலும் படிப்பதற்கு அவர்கள் ஆர்வம் உடையவர்கள். ஆகவே அவர் இப்பொழுது நம் மத்தியில் சில காரியங்களை பேசுவார். பிரைசலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாம மகிமைப்படுவதாக. பெத்தானியா வேதாகம கல்லூரி கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக நான் கருதுகிறேன். நான் வந்து எபனேசர் தியாலஜி கிளாஸில் வந்து பல 2000 நினைக்கிறேன் வந்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன். ஆனால் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணேன்.
அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேலை கிடைச்சவுடனே அதுக்கப்புறம் தொடர்ந்து திங்கட்கிழமை அங்கே கிளாஸ் வச்சுருந்தாங்க. ஸோ என்னால் அந்த கிளாஸை அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஸோ எப்படியாவது நம்ம வந்து கடவுளை பற்றி, கடவுளுடைய காரியங்களை குறித்து, வேதத்தை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ளணுமே அப்படின்னு சொல்லி பல முறை முயற்சி பண்ணினேன். ஒரு நாள் வந்து என்னுடைய சர்ச்சு ஸ்டாஃபில் வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது, இப்படி வேதாகம கல்லூரி இருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ நான் உடனே அந்த ஃபோன் நம்பரை எடுத்து நான் காண்டாக்ட் பண்ணேன். அப்போ பாஸ்டர் ஐயா, கிறிஸ்டோபர் ஐயா வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணாங்க. அப்போ ஐயா வந்து ஈவினிங் காலேஜ் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஈவினிங் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, டே காலேஜ் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம், பார்ப்போம், நீங்கள் ஜெபிங்க, கர்த்தருக்கு சித்தமானால் அந்த காரியத்தை நம்ம வாய்க்க பண்ணலாம்னு சொன்னாங்க. கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அதை செய்யலாம்னு என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. இப்படி நாங்கள் ஈவினிங் கிளாஸும் வச்சுருக்கிறோம், நீங்கள் வந்து படிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அது மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த ஈவினிங் காலேஜில் நான் ஜாயின் பண்ணேன். அந்த கிளாஸ் வந்து எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்கிறத காட்டிலும் அவங்க வந்து வாங்கக்கூடிய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக சொற்பம். அது அருமனையிலேருந்து வர்றாங்க, பைக்கில் கன்னியாகுமரிக்கு வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் அருமனைக்கு போகணும்னா குறைஞ்சது வந்து ஒரு 250 ரூபாய்க்காவது பெட்ரோல் போகணும். சில வண்டிகள், என்னுடைய வண்டி 35 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். அவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டு திரும்பி போனால் எவ்வளோ ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் போடணும். ஆனால் கரெக்டாக அந்த பங்க்சுவாலிட்டி அந்த டைமுக்கு வர்றாங்க. நான் தான் அந்த நிறைய கிளாஸுகளை வந்து என்னுடைய வேலை காரணமாக சில காரியங்கள்லாம் லேட்டாகி தான் போவேன். ஆனால் அவங்க வந்து ஒரு நாள் கூட வந்து எங்களை காக்க வச்சு தான் நான் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. ஸோ எல்லாருமே பங்க்சுவாலிட்டியாக, அது கடவுளுடைய ஒரு உன்னதமான ஒரு பணியாக. ஏன்னா இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்து 12 சீடர்களை தான் ஏற்படுத்தினார். அவரை ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் உண்டு, ஆனால் அவருக்கு விசுவாசமாக இருந்தது 12 பேர். அதில் ஒரு ஆள் கூட போயிட்டார். அந்த 12 பேர் மூலமாக 11 பேர் மூலமாக இன்றைக்கு உலக எத்திசையில் அந்த திருச்சபை வளர்ந்தது. அந்த விஷனோட, அந்த தரிசனத்தோட அவங்க வந்து எவ்வளவோ ஊழியங்கள் இருக்குது, நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஊழியத்தையெல்லாம் வந்து என்ன பண்ணா விட்டுட்டு இதை ஒரு உன்னதமான ஒரு பணியாக அவர்கள் செய்கிறார்கள். இது லாப நோக்கோடு அவங்க இதை செய்கிறதே இல்லை, ஒரு காசு கூட லாப நோக்கு இல்லை. நான் வந்து ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருக்கிறனால நான் வந்து டூர் கமிட்டி இன்சார்ஜ். நான் தான் எல்லா டூரையுமே ஏற்பாடு பண்ணுவேன். இங்கேருந்து டெல்லிக்கு கூட நாங்கள் போயிருக்கிறோம், ஆக்ரா எல்லோராவுக்கு போயிருக்கிறோம், ஜம்மு காஷ்மீர் பார்டர் வர சிம்லா வர போயிருக்கிறோம். நிறைய டூர் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி லோக்கல்லையும் நிறைய டூர் போயிருக்கோம். அப்போ வந்து ஒரு வண்டியை பிடிக்கணும்னா குறைஞ்சது 20,000 25,000 ஆகும் ஒரு நாள் உள்ளுக்குள்ளே சுட்டோம்னா. அப்போ நான் பார்க்குறேன், யோசிக்கிறேன், உண்மையிலே பாஸ்டர் தான் கையிலேருந்து வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு 500 ருபீஸுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒன் டே ப்ரோக்ராமை நம்ம ஆர்கனைஸ் பண்ணவே முடியாது. அது காலையில் டிஃபன் ஒரு 2 நேரம் டீ குடிச்சாச்சு, இது மத்தியானம் சாப்பாடு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து அவங்களுடைய தியாகத்திலிருந்து தான் வந்திருக்கு இந்த காரியத்தில். எல்லாம் பாஸ்டர்ஸ், நான் யாரையுமே நான் தயவுசெய்து நான் பெருமைப்படுத்தணும், அவங்கள இது பண்ணணும்னு சொல்லலை. நானும் அதில் ஒரு ஸ்கூல் ஆசிரியராக இருக்கனால எவ்வளோ அந்த பிள்ளைகளை காரியம் அவங்க இந்த ஊழியத்தை எப்படியாவது இந்த மாணவர்களை இவங்களுக்கு வந்து இப்படி ஆண்டவரை அறிவிக்கணும், இவங்க மூலமாக அநேகர் ஆண்டவருக்குள்ளாக வரணும். இந்த சர்ச்சை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பல இடங்களில் நம்ம செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் இவர்கள் மூலமாக செய்யணும்னு சொல்லி அவங்க இந்த காரியத்தை ஃபீஸு காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி லெஸ். மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு லாபம். ரெண்டாவது வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அளவில் நாங்கள் படித்தவங்க பெரிய அளவுன்னு காட்டிக்கவும் மாட்டாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு சிம்பிளாக நம்மள ஒரு ஆளாக உட்கார்ந்துருந்து அந்த காரியங்களை வசனங்களை எவ்வளோக்குள்ள விளக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ விளக்கி சொல்லுவாங்க. ஸோ அந்த நோட்ஸுகள் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு நோட்ஸுகள் வந்து கடமைக்காக அந்த நோட்ஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 4 இந்த டீச்சர்ஸ் டீச் பண்ணுறாங்க, 4 பேர் தரக்கூடிய நோட்ஸை ஜெராக்ஸ் எடுத்தால் கூட அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 ரூபா ஆயிரம் போகலாம், 500-600 ரூபா. இப்போ ஒரு பேஜுக்கே 2 ரூபா சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு வாங்கக்கூடிய ஃபீஸ் ரொம்ப லெஸ், ஒரு 500 ரூபா வாங்குறாங்க, 525 ரூபா. ஆனால் நான் தரக்கூடிய நோட்ஸு அவங்களுக்கு இதெல்லாமே பார்க்கும்போது எனக்கே உண்மையிலே வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஊழியத்துக்காக, இந்த பைபிள் காலேஜுக்காக அவங்க ஊழியத்தை விடையும் இதை அதிகமாக நேசிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ப்ரொஃபஸர் பிரின்ஸ்பாலாக இருக்கிறதான கிறிஸ்டோபர் ஐயா வந்து மேஜர் ரிலிஜியன்ஸ் அந்த பாடங்களை ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க.
இல்லாமல் ரெஜிஸ்ட்ரார் இருக்கிற ஆக்ட்ஸ் ஆஃப் வந்து அப்போஸ்டல்ஸு, அப்புறம் டார்வின் பிரதர் வந்து, அப்புறம் டொரினா சிஸ்டர், அப்புறம் இப்போ ஆராதனை நடத்தின காலைப்பு ஐயா அவர்கள், இப்படி ஒவ்வொரு ஆளையும் சொல்லிட்டு போனால் வந்து இப்போ மத்தியான வேலையாக இருக்குது, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் உண்மையிலே வந்து ஒரு ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை விசுவாசத்தை கனப்படுத்தினார். எனக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு 10 பேருக்கு வரல, ஒரு 3 பேர் 4 பேருக்கு வண்டி பாருங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க. அதனால வரும்போது ஒரு எப்படியாவது 4 பேர் 5 பேர் ஒரு 5 பேர் இருப்பாங்கன்னு வருவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சில நாட்கள் இருப்பாங்க, சில நாட்கள் 3 பேர் இருப்பாங்க. அதனாலும் கூட அவங்க மன உடைந்து சோர்ந்து போகாமல் இந்த பணியத்தை கர்த்தர் கொடுத்த அவருக்கு கொடுத்த ஒரு விஷன் மாதிரி இதையும் ஒரு ஊழியமாக அவங்க செய்கிறாங்க. நிச்சயமாக வந்து இந்த ஊழியம் நிச்சயமாக இந்த பைபிள் காலேஜ் பெரிய அளவில் வளரும் நான் விசுவாசிக்கிறேன். இதில் படிக்கிறவங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சாட்சியாக விளங்குவாங்க என்று விசுவாசிக்கிறேன். இதில் அவங்களுடைய காசுகளை, அவங்களுடைய நேரங்களை, அவங்களுடைய கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளையும் தாளந்துகளையும் செலவு பண்ணுறாங்க. நிச்சயமாக ஒரு ஆண்டவர் நிச்சயமாக அவங்க பிரதிபலன் கொடுப்பார் என்று விசுவாசித்து என்னுடைய டெஸ்ட் மணியை கொடுத்து கொள்கிறேன். நன்றி. வேதாகம கல்லூரிக்காக நீங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த வேதாகம கல்லூரி அடைய வேண்டும். தொடர்ந்து நாகர்கோவில் சென்டர் குரூப் சாங் முன்பாக வந்து நீங்கள் பாடலை பாடும்படி அன்பாக கேட்கிறேன். நாகர்கோவில் சென்டரே மறந்துட்டீங்களா? இது முடித்த பிறகு அடுத்த டெஸ்ட் குரூப் சாங் வாங்க. நாகர்கோவில் சென்டர் எல்லாரும் வாங்க. அன்பரன் நேசரே மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே, அன்பரன் நேசரே மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, நீ
இப்பொழுது அருமனை சென்டர்ல இருந்து சிஸ்டர் பிரிஸ்கில்லா அவர்கள் இப்பொழுது சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கிறேன். அவர்கள் சிடிஹெச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அருமனை வேதாகம கல்லூரியில் அவர்கள் தங்களது சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். தொடர்ந்து கன்னியாகுமரி ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் சாங்ஸ் ரெடியாக இருக்கும். கத்திரை ஸ்தோத்திரம். கத்திரனே ஒரு சாட்சியாக இருக்கிற கத்திரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பைபிள் காலேஜில் 1 வருஷம் கோர்ஸ் படித்து முடிக்க கத்திரின் கிருபை செஞ்சார். எல்லா ஆசிரியர்கள் எடுத்த பாடம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. இந்த பைபிள் காலேஜில் படித்தது எனக்கு ரொம்பவும் பிரயோஜனமுள்ளதாக காணப்பட்டது. அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடிஞ்சது. நீங்களும் அநேகர் இந்த பைபிள் காலேஜில் சேர்ந்து பயின்று அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய எளிய சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. தொடர்ந்து கன்னியாகுமரி சென்டர்லேருந்து வந்து குரூப் சாங் பாடுவாங்க. ஷாலினி சிஸ்டர் நீங்கள் ஆயத்தமாக இருங்க. அடுத்து நீங்கள் சாட்சி சொல்லுங்க. கன்னியாகுமரி சென்டர் வாங்க. கன்னியாகுமரி சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ குரூப் சாங் வாங்க. தொடர்ந்து சிஸ்டர் தேவி ஷாலினி அவர்கள் நாகர்கோவில் சென்டர் பிடிஹெச் அவர்கள் படிக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது வந்து சிறு சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். அதன் பிறகு வெள்ளாங்கோடு சபை குரூப் சாங்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டேன். ஆனால் நான்லாம் பைபிள் காலேஜ் வருவேனான்னு நான் நினைக்கல, வரவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ண வச்சது அவருடைய தேவ கிருபை. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னுமா இந்த காலேஜுக்கு இந்த படிப்புக்கு நான் வந்த பிறகு அநேக வசனங்களுடைய வெளிச்சங்கள் கண்டுகொள்ள முடிந்தது, பிரயோஜனமா இருந்தது. பார்த்தீங்கன்னா முதலாவது பைபிள் படிக்கும்போது அப்படியே வசனத்தை படிச்சுட்டே போவேன். என்ன அர்த்தம் ஒன்றும் புரியாது, எனக்கு புரிஞ்ச அர்த்தத்தில் நான் படிச்சுட்டே போவேன். அந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய அர்த்தம் என்ன. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா நாத்தான் வேலை பார்த்தவன்னு சொல்லுவாரு, இதோ கபடற்ற உத்தமேஸ்வரவேலன் அப்படின்னு சொல்லும்போது நீ உங்களுக்கு எப்படி தெரியும், அது நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் நினைச்சிருந்தேன் அவர் அத்தி மரத்தின் கீழே இருந்து ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா பார்த்துருப்பாங்க அப்படிதான் பொதுவாக எல்லாருமே நினைச்சிருப்பீங்க. நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனால் இந்த வகுப்புல வரும்போது அதற்குரிய ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கும் போது இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு பெரிய வெளிச்சத்தை எனக்கு தந்தது. அதுக்கப்புறமா வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படியா திங்க் பண்ணி அதை படிக்கும்படியான ஒரு இது இந்த கல்லூரியின் மூலம் எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அநேக மிஷினரிகளை பற்றி நாங்கள் இதில் படித்தோம். அநேக சமயங்களை பற்றி எங்களுக்கு கற்று தந்தாங்க. மிஷினரிகளை பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பாடுள்ளவங்க தான், யாருமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வரல. அதே போல தான் நானும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் அநேக கஷ்டங்கள் பட்டு அனுபவிச்சு வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது இந்த கல்லூரியில இந்த மிஷினரிகள் ஒவ்வொரு மிஷினரிகளா நமக்கு கற்று சொல்லும்போது அவர்கள் கிறிஸ்துவுக்காகப்பட்ட பாடு, அவர்கள் செய்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நாம படுகிற பாடு ஒண்ணுமே இல்லை என்கிறதான ஒரு வெளிச்சம் எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இன்னும் கிறிஸ்துவுக்காக நிறைய காரியங்கள் இவங்களை போல நாம செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக வந்தது. அடுத்தது மூணாவதா பாத்தீங்கன்னா நிறைய அசைன்மெண்ட் தருவாங்க. ஒவ்வொரு செமஸ்டருக்குமே அசைன்மெண்ட் தருவாங்க 4 சப்ஜெக்ட்டுக்குமே. அந்த அசைன்மெண்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதாக இருக்கும். அதை எழுத நிறைய புத்தகங்கள் அதில் உள்ள காரியங்களை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சமயங்கள், பல்வேறு சமயங்களை பற்றி நம்ம படிக்கும்போது இப்போ நாம கிறிஸ்தவங்க முஸ்லீம் பற்றி படிக்கும்போது, இந்துஸ் பற்றி படிக்கும்போது அவங்களுடைய வழிபாடு முறைகள், அவங்களுடைய பாரம்பரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கற்றுக்கொள்ள முடிந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும், வாலிபர்களுக்கு எப்படி அறிவிக்கணும், அதெல்லாம் நம்ம ஒரு புக்கை ரெஃபர் பண்ணும்போது இப்படியெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா அப்படிங்கிறத எனக்கு அது பார்க்க முடிஞ்சுது. அடுத்ததாவது எனது மலை பிரசங்கங்கள் பற்றி நாங்கள் எழுதும்போது நிறைய காரியங்கள் அந்த புக்கில் நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அந்த அசைன்மெண்ட் கீழே நாங்கள் அந்த தாக்காது நான் எழுதும்போது சில விஷயங்கள் எழுதணும்னு தோணும் போது நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். உடனே சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய குற்றங்களையும் அந்த காரியங்கள் உணர்த்தினதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த கல்லூரி படிப்புல நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா என்னுடைய குறைவுகளை பற்றியும் நான் அறிஞ்சுக்கிட்டேன். அந்த குறைவுகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு உணர்வை நான் பெற்றுக்கொண்டேன். அதுவும் இல்லாம ஒரு சின்ன விஷயங்கள் கடவுளுக்காக பண்ணி கொண்டிருக்கோம். அந்த ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையை உண்டாக்கி தந்தது இந்த வேதாகம கல்லூரி. இதை கற்றுத்தந்த ஊக்குவித்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நாகர்கோவில் சென்டர் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிக்கிறார். சாட்சி சொன்ன சிஸ்டரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலையும் நாம் இந்த கேம்பஸ் ஸ்கூலாக வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நம்முடைய கேம்பஸை முழு பொறுப்பெடுத்து நடத்துகிறதான அருமையான ஜெரிசார் அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களை குறித்து ஒரு சில கேம்பஸை குறித்தான ஒரு சில காரியங்களை பேசுவாங்க. அவர்கள் நாம் யாவது கரங்களை தட்டி வருகிறோம். அனைவருக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, குட் ஆஃப்டர்நூன். இப்போ லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். அந்த சிஸ்டரோட சாட்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது.
அதில் ரொம்ப தெளிவாக அவங்க அந்த பைபிள் காலேஜோட நிறைய காரியங்களை பற்றி சொன்னாங்க. மலை பிரசங்கத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப இதாக இருந்தது. இந்த காலத்தில் நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. பியட்டிடியூட்ஸ்லாம் வந்து இப்போ இங்கே போயிடுச்சு. அதில் முதல்ல சொல்கிறதே ஆவியில் எளிமை உள்ளவர்கள், எஸ்பெஷலி பைபிள் காலேஜில் வர்றவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் இருக்கவே கூடாது. நம்ம தான் மற்றவங்களை விட வசதிங்க நிலைவு இருக்கக்கூடாது. தட்ஸ் வை வி ஆர் கோயிங் இன் டு ஸ்பிளிட்டரிங். கிறிஸ்டியானிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் பிரிஞ்சு ஐ எம் பெட்டர் தேன் யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் மீ அப்படிங்கிறது நமக்கு போயிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் உங்கள் ஜெனரேஷனாவது யூ மஸ்ட் கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு பியட்டிடியூட்ஸ். ஆவியில் வெளிக்கொள்ளவர்கள், வாக்கியவான்கள், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தைகளுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்கே எங்களுடைய மினிஸ்ட்ரி வந்து பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது 123வது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சிஸ்டர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நடந்து முடிந்ததில் வந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் அடுத்து என்ன நடக்க போகுங்கிறது நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஆதரவற்ற குழந்தைகள், அனாதை குழந்தைகள் நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கவர்மெண்ட் வந்து இருந்தாலும் இந்த வருடம் கூட எங்களுக்கு 11 குழந்தைகள் புதுசாக வந்திருக்கிறாங்க. அது ஆண்டவர் நம்மளை நம்பி அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அது மாதிரி சமுதாயத்தோட தேவைகள் நிறைய மாறிக்கொண்டே வருகிறது. அதற்கேற்ப எங்களுடைய சேவைகளையும் நாங்கள் மாற்ற தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை ஏதோ ஒரு வழியில் நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு ஒரு வாய்க்காலாக நாங்கள் பயப்படுகிறோம். அம்மா காலத்தில் நிறைய சோஷியல் ஈவெண்ட்ஸ் இருந்தது. அதனால் அவங்க டைரக்ட் காஸ்பிட்டல் ஒர்க்கை விட சோஷியல் ஜஸ்டிஸில் வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஷி வாஸ் அகேன்ஸ்ட் பாவர்ட்டி, அகேன்ஸ்ட் ஷி வாஸ் ஆல்சோ ஃபார் எம்பவரிங் விமன். தேவதாஸ் சிஸ்டம் இருந்தது. அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து அந்த பிள்ளைகளை அவங்க காப்பாற்றுறாங்க. இன்னும் கூட நம்ம சமுதாயத்தில் பலவிதமான ஈவெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அடிக்ஷன், அதுக்கப்புறம் பலவிதமான தீமைகள் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம செய்யலாம், நம்ம சபை மூலமாக நம்ம எப்படி செய்யலாம், ஆண்டவருடைய அன்பை நம்ம எப்படி கொண்டு போகலாங்கிறத நாங்களும் அது ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அவங்களுடைய வழிகாட்டுவதற்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு 4 ப்ராஜெக்ட் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறோம். உங்களுடைய ஸ்டாஃப்களையே அவங்கள்ட்ட நாங்கள் அதை தொடர்பு கொண்டு சொல்லும்போது நீங்கள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்களும் நம்முடைய இடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்கள், அம்மாவுடைய புஸ்தகங்கள் இன்னும் கூடுதலாக படித்தால் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அம்மா ஏமிக்க ஆரம்பிக்கிற புக்ஸ் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். அது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு 20 years வாஸ் பெட்டர். அவங்க காயப்பட்டு 20 வருஷம் படுக்கையிலே இருந்தாங்க. இருந்தாலும் அந்த டைமில் தான் அவங்க நிறைய புக்ஸ் எழுதுனாங்க. இப்போது சென்ட் பால் சொல்லுவார், எனக்கு ஒரு தார்ன் இன் த ஃப்ளெஷ், எனக்கு வந்து ஒரு முள் இருந்தது அப்படின்னு சொல்லுவார். பட் அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் போதி அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது இடர்கள், நமக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. யாராவது 100% ஹியூமன்ஸ். பட் வி ஆர் ஸ்ட்ரைவிங் டு பி ஹோலி, வி ஆர் ஸ்ட்ரைவிங் டுவர்ட்ஸ் ஹோலினஸ். அதனால அவர் பர்சனல் ஹோலினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். And as Bible college students and future priests, it is your duty to lead others into holiness. அதனால நீங்கள் அம்மாவுடைய புக்ஸை நல்லா வாங்கி படிங்க. இந்த மாதிரி ஊழியர்களில் பங்கு கொள்ளுங்க. வெறும் தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது யூ கேன் மெம்பர்ஸ் வாலண்டியர்ஸ் இந்த மாதிரி எங்களோட இருந்து நாங்கள் சேவைகளில் நீங்கள் பங்கு பெறலாம். மீண்டுமாக நீங்கள் வந்ததுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆண்டவர்களே மென்மேலும் ஆசீர்வதிப்பாராங்க. தேங்க்யூ. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் கடந்து வருவதற்கு முன்னாக நானும் நம்ம பேராசிரியர் டார்வின் அவர்களுமா இந்த இடத்துல வந்து ஒரு முறை அவர் பார்த்தோம், அந்த சிஸ்டரை பார்த்தோம், பல காரியங்களை பேசிக்கொண்டோம். இந்த நாளை முக்கியத்துவப்படுத்தி இந்த இடத்துல நாம் ரெஜிஸ்டர் பண்ண தங்குவதற்கு இந்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய உதவியாக இருந்தாங்க. விசேஷமாக ஆஃபீஸில் இருக்கிற அந்த முக்கியமான பொறுப்பை வகிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். மாத்திரமல்ல, ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறாங்க. நெருக்கடின்னா கஷ்டத்தில் இல்லை, ஊழிய பாதையில். அதன் மத்தியிலும் 2 நிமிடமாவது வர வேண்டும் என்று நம்ம சொல்லி அனுப்பினோம், ஃபோன் பண்ணினோம். அவங்க கிடைத்த நேரத்தை அவரும் அவர் மனைவி இன்னும் பலராக இங்கே செயல்படுகிறாங்க. அவர் வந்து நம்மிடத்தில் இந்த ஆலோசனையை தந்து உற்சாகப்படுத்தினதுனால் ஆண்டவர் நாமத்தில் வேதாகம கல்லூரியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஒரு சிறிய அன்பளிப்பை நம்முடைய ஞாபகார்த்தமாய் கொடுக்கிறோம். அதை நம்முடைய பேராசிரியர் காலேப் அவர்கள் முன் வந்து கொடுப்பார்.
பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வெள்ளாங்கோடு சபை, வெள்ளாங்கோடு பைபிள் காலேஜ் அவர்கள் முன்பாக வந்து குரூப் சாங் பாடுங்க. யாரும் எண்ணிக்கையே இல்லை. வெள்ளாங்கோடு சபை முன்பாக. அடுத்ததாக சிஸ்டர் பிரின்சி சிஸ்டர் கன்னியாகுமரி அவர்கள் தனது சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய்
தொடர்ந்து சிஸ்டர் ஜான் பிரின்சி அவர்கள் முன்பாக வந்து சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் நாகர்கோவில் கன்னியாகுமரி சென்டரில் பிடிஹெச் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். அரண்மனை சென்டர் குரூப் சாங்குக்கு ரெடியாக ஸ்தோத்திரம். அடிமை சாட்சியம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே, முதலாவது நம்ம அனைவரையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை முன்குறித்து ஆமே நம்ம அனைவரையும் ஒன்று கூட்டின கிருபைக்காக காலேஜ் மூலமாக தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். அதுக்கு தேவாதி தேவனை கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமே, இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தர் கிருபைக்காக நன்றி. ஆமே, முதலாவது நான் இந்த காலேஜுக்கு வரவேன்னு நான் நினைக்கல. ஆனால் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி நான் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு ஒரு பாஸ்டர் வந்து என்னை வந்து சேரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போஸ்டில் லெட்டர்லாம் போட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டில் என்னென்னா பைபிள் காலேஜில் ஏன் இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகி இப்போ இப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வசனத்துக்கு மேலே எனக்கு ஒரு வெளிச்சமே கிடையாது. சும்மா சர்ச்சுக்கு போவோம் வருவோம், ஆனால் பைபிள் சும்மா ரீட் பண்ணுவோம், அதோடு முடிஞ்சது. ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம அழுதுட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் வசனத்தின் மேல உள்ள வெளிச்சம் எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து நான் வசனத்தை வந்து படிக்கும்போது சில வார்த்தைகளை வந்து நான் எழுத ஆரம்பித்தேன். டைரியில் எழுதும்போது கர்த்தர் எனக்கு கூட இடைபடுறத நான் வந்து உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த லாக்டவுன் கொரோனா பீரியட் அந்த டைமில் அதுக்கப்புறம் நான் வசனத்தில் ஒவ்வொரு நாளும் டைரியில் எழுதி படிக்க ஆவியானவர் என் கூட இடைபடுறதை நான் உணரும் போது இந்த தருணத்தில் எனக்கு வந்து கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்தது. அப்போதான் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு பைபிள் காலேஜில் வந்து பாஸ்டர் மூலமாக படிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமாம், அப்போ நான் படிக்க வரும்போது அப்போவே ஸ்டார்டிங்லேயே எனக்குள்ள ஒரு என்னன்னா, நீ வந்து இது முடிக்கிறதுக்குள்ள நிறைய போராட்டங்கள் வரும், ஆனாலும் நீ வந்து உறுதியாயிடு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஆவியான உணர்த்தினார். அப்போ நான் ஒரு வருஷம் படித்தேன். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இப்படி வேதத்தில் உள்ள காரியங்களெல்லாம் சொல்லி தரும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இன்னும் கர்த்தருக்குள்ள வளர எனக்கு உதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வமாகவே இருந்தது. அப்புறம் செகண்ட் இயர் படித்தேன். ஆனால் 3ஆம் வருஷம் படிக்கும்போது வேண்டாம், வீட்டில் எல்லாரும் என்னென்னா இது படித்து என்ன கிடைக்கும் உனக்கு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து டைம் வேஸ்ட்டு, நீ படிக்காத அப்படிங்கிற மாதிரி என்னை சுற்றி நிறைய பேர் பேசினாங்க. ஆனாலும் கர்த்தர் கிருபையா என்னை வந்து ஒவ்வொரு நாள் கொண்டு வந்து படிக்கும்போது உங்களுக்கே தெரியும் வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கு, இருந்தாலும் ஆமை அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு புரிய வைப்பார். ஆமை படிக்கவே ஜெபம் பண்ணிட்டே அப்படி படிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்வார். ஆமை அதுக்கப்புறம் படித்து அந்த பாடத்தை எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னு இருக்கும்போது அசைன்மெண்ட் தரும்போது ரோமர் அதிகாரம் யோவானை பற்றி யோபுடைய சரித்திரங்களை பற்றி இதெல்லாம் வந்து பைபிள் படிக்கும்போது தெரியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இடங்கள்லாம் தெரியும், ஆனால் எப்படி எங்க என்னன்னு புரியாது. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுக்கும்போது மேப் வச்சு அவங்க சொல்லி தரும்போது இப்போ திருப்பி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஆமாம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆவியானவர் ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த சமயங்களை பற்றி நடத்தும் போது முஸ்லீம்களை பற்றி தெருவில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களை பற்றி எனக்கு முஸ்லீம்களை பற்றி தெரியும் போது எனக்கு ஆவியானவர் அதை ஒரு ஆர்வத்தை தந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் வந்து வீட்டுக்கு போகும்போது மதியம் வீட்டுக்கு போகும்போது முஸ்லீம்கள் வந்து ஏரியாவில் ஒருத்தவங்க வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஏன் நம்ம இந்துக்களை பற்றி முஸ்லீமை பற்றி படிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பாஸ்டர் சொல்லி தந்த வசனங்கள் இதை வச்சு நான் பேசுறதுக்கு எனக்கு தேவன் கிருபை செய்தார். ஆமாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஆமாம் பைபிள் காலேஜுக்கு வரும்போது இம்மட்டும் என் தேவன் என்னை வழிநடத்தி பாதுகாத்தார். அவருடைய மகத்தான கிருபைக்கு நன்றி. ஆமீன், அவருடைய கிருபை இல்லைன்னா நான் இந்த இடத்துல நிற்கவே முடியாது. ஆமீன், கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்தியின் சாட்சியை முடிக்கிறேன். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்பொழுது அரண்மனை சென்டர் குரூப் சாங் பாடுறதுக்கு முன்னாடி வாங்க. அதை தொடர்ந்து நம்ம வந்து குவிஸ் காம்படிஷன் இருக்கிறது, எல்லாரும் ஆயத்தமாக இருக்கு. அரண்மனை சென்டர் முன்னாடி வாங்க. சமுதாயத்தில் பெண்கள் எவ்வாறெல்லாம்
செயல்பட்டார்கள் என்பதை குறித்து நான் ஒரு பாடலை பாட இருக்கிறோம். பெண்களே, நாட்டின் கண்களே, கண்களே, சரிவத்தின் தூண்களே, கண்களே இருளடைந்தால் வாழ்வும் இருளடையும். பெண்களோடு அறிந்தால் நாடும் உயர்வடையும். பெண்களே, நாட்டின் கண்களே. அமெரிக்கா தேசத்தில் அயல்நாடு கடல் பிறந்தார். அர்ப்பணிக்காரை மருத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார். வேலூரில் பிரசவத்தில் மறித்து பெண்களை கண்டார். மருத்துவராய் பெண்களுக்கு முதல் உதவி செய்தார். வேலூரில் சிஎம்சி மருத்துவமனையை தந்தார். மருத்துவத்தில் பட்டம் பெற சிஎம்சி துவங்கி வைத்தார். பெண்களே, நாட்டின் கண்களே, கண்களே, சரிவத்து தூண்களே, பெண்களே, நாட்டின் கண்களே. தேசத்தில் பிறந்தார் பெருசா. கல்கத்தாவில் கண்ணியரும் மடத்தில் சேர்ந்து கொண்டார். அன்னை குழந்தைக்கு அன்னை தாயானார். அமைதியை காப்பதற்கு நோபல் பரிசு பெற்றார். தொழுநோயா, நோயா, போதை ஏற்றும் மறந்தார். அழிந்து போகும் இந்தியரை அன்னை
உற்சாகமாய் நம்மை நடத்தினார்கள். இவ்வளோ நேரம் நம்ம பாடல்கள் கேட்டோம், செய்தி கேட்டோம். இப்பொழுது நாம் குவிஸ் காம்படிஷன்